வணக்கம். நான் கோகிலா இந்திரா. எனக்கு நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்தது. நான் நிறைய கதைகள் வாசிப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்னால் அதை கன்டினியூ பண்ண முடியல. ஆனாலும் எனக்கு கதை கேட்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த புத்தகங்களை வாசித்து அதை அப்படியே சிலர் சொல்லுவாங்க. நம்ம வாசிக்கும்போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுமோ அது அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்க சொல்லும்போதே புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அந்த கதையை நம்ம வாசித்தா கூட நமக்கும் அந்த உணர்வு தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சிலர் கதை சொல்லும்போது கேட்குறதுக்கு. அப்படி எனக்கு பாவான்னு ஒரு சார் கதை சொல்லுவாங்க. நான் அதை கேட்டிருக்கேன். நான் முன்னாடி அந்த கதையை கேட்டுட்டேன். ஆனால் அதே கதையை இன்றைக்கி பர்வீன் சுல்தானா மேம் மார்ச் 8க்கு பேசின ஒரு வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான உணர்வு கொடுத்தது. என்ன அப்படின்னா, மேமோட ஆங்கிள் வேறு மாதிரி இருந்தது. அவங்க அது பெண்கள் தினம், ஆனால் அதை ஆண்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணை எப்படி நாம் கையாளணும், அல்லது அந்த பெண் எப்படி மாறுவா, எந்த சூழலில் அவன் மாறுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அவ்வளோ நுணுக்கமாக அவங்க அதை சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் இன்றைக்கி நான் வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கதை என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் அவங்க சல்மா, அந்த பெண்ணோட பேர். சல்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் அவங்களோட இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு கிச்சனில் இருந்துட்டு அவங்க மாமியார்கிட்ட கேட்குறாங்க, அத்தை எத்தனை சப்பாத்தி செய்யணும் அப்படின்ட்டு. அவங்க அத்தை சொல்கிறாங்க, 4 செய், உனக்கு 2 எனக்கு 2 அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் வரலையா அப்படின்னு, அவன் வெளியூர் போயிருக்கான், 4 நாள் ஆகும் அப்படின்னு. ஸோ ஒரு மனைவியாக அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட சொல்லணும்னு அவருக்கு தோணலையே, என்கிட்ட அவர் சொல்லலையே அப்படின்னு. அப்போது அவள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு அவங்க அத்தைக்கு சமைச்சிட்டு அவள் சாப்பிடாமலே போய் தூங்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவள் தூங்குறா. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குன்னா, ஒரு ஆண் வரான். அவனுக்கு உருவமே இல்லை, அல்லது அந்த உருவத்தை அவளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்த மாதிரியான ஒரு ஆண் வரான். அவன் அவளோட உறவு வச்சுக்கிறான். அவன் ரொம்ப சொல்ல முடியாத துன்பத்துக்கு அவள் ஆளாகிறான். அந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிறான். ஆனால் காலையில் எழும்பி பார்க்கும்போது அவளுக்கு அப்படி ஒரு நடந்த ஒரு உணர்வே, என்ன சொல்கிறது, அந்த உணர்வு அவளுக்கு இருந்ததே தவிர நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. ஆனால் இவளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறா. அப்புறம் அவளால் அதை தாங்கிக்க முடியல. எப்படி இது, ஏன் இப்படி நடக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை நம்பவே இல்லை. அப்புறம் இதை அடிக்கடி சொல்கிறான்னொன்னே இவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இவளுக்கு எப்போ இது நடக்குதுன்னா, அவள் கணவன் அவளோட இருக்கும்போது இந்த பிரச்சனை நடக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போது, அவர் வெளியூர் போயிருக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்குது. இவளோட மனப்பிரமை தான், இவளுக்கு ஃபிசிக்கலாக அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரியான எவிடன்ஸே இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஆண் அதாவது அவளோட கணவன், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ ஏன் இப்படி இருக்கிற, இவ்வளவு ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணு இல்லை, நீங்கள் நம்புங்க, எனக்கு இந்த மாதிரி நடக்குது, என்னை ஒரு ஆண் தொந்தரவு பண்ணுறான், அவன் எப்படி இருப்பான் என்னன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு அவளோட கணவன்கிட்ட சொல்கிறா. பட் அந்த கணவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் மாறாக அவன் ரொம்ப அசிங்கமாக பேசிடுறான் அவளை. அப்போ பர்வீன் சுல்தானா மேம் சொல்கிறாங்க, நாம் நம்மளோட பிரச்சனைகளை நம்மளோட கணவன்கிட்ட, ஒரு ஆண்மகன்கிட்ட நம்ம சொல்லும்போது அவன் அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், அதை ஏற்றுக்கிட்டு, இல்லை அதை புரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும், இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நம்மளோட வழியை அவனோட வழியாக உணர்கிற ஒரு ஆண்மகனாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், அது கணவனாகவே இருந்தாலும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா அதை வச்சு அவங்க கேம் பிளான் பண்ணிடுவாங்க. ஓ, உனக்கு இந்த மாதிரி என்னோடய தேடல் என்னோடய தேவை அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க கை வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையும் அப்படி தான் போகுது.
அந்த ஆண் வந்து அவளோட உணர்வுகள புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. அதனால அவன் என்ன பண்றான், "இனி ஒரு 20 நாள் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போயிடுறான். அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது! யா நமக்கு இந்த மாரியெல்லாம் நடக்குது நைட்டுன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருந்துமே, அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காம இவங்க இந்த மாரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்போ அவளுக்கு ஒரு பெண் தோழி அவகிட்ட அவ பேசுறா. அந்த தோழி என்ன சொல்றா அப்படின்னா, ஆக்சுவலா அந்த வீடு வந்து எங்களோட வீடு தான். உனக்கு நடந்த இதே விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. என் வீட்ல சொல்லும்போது முதல்ல அவங்க நம்பல. அதுக்கப்புறம் அ ஒரு ஸ்டேஜ்ல அவங்க நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்ட வந்து உங்ககிட்ட வித்துட்டாங்க. இப்ப நாங்க வேற வீடு வந்துட்டோம். இப்ப எனக்கு அந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு. இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு. அவ சொல்றா, "ஆமா. ஆக்சுவலா அந்த வீட்ல நாங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடிகாரன் இருந்திருக்கான். அவன் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். அவன் இறந்ததுக்கப்புறம் நாங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எனக்கு இந்த தொந்தரவு இருந்துச்சு. அப்புறம் என் வீட்ல புரிஞ்சுட்டு இந்த வீட்ட உங்ககிட்ட வித்ததுனால, இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஸோ அங்க நடக்கிறது உண்மதான். அது மாதிரி நடந்திருக்கு" அப்படின்னு அவ சொல்றா. இவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஆனா, "பெண் எப்போ மாறுவா?" அப்படின்னு அந்த டைட்டில் இப்ப தான் வெளில வருது. எப்படின்னா, அந்த பெண் என்ன பண்றா, அடுத்த நாள் காலையிலே எழும்பி, குளிச்சுட்டு, நல்லா மஞ்சள் பூசி, அவளோட குழந்தையையும் ரெடி பண்ணி, 2 பேரும் வீட்ல உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு, அந்த குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறா. கோயில்ல போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து, நல்ல விருந்து சமைக்கிறா. சமைச்சிட்டு, நிம்மதியா சாப்பிட்டுட்டு, வீட்லயும் எடுத்து வச்சுட்டு, இவன் என்ன பண்றான்னா, அவங்க அத்தைக்கிட்ட அவளோட பெண் குழந்தைய குடுத்துட்டு, அவ தூங்குற டைம் வரும்ல, அப்போ அந்த அழகா கிளம்பி அந்த பெட்ரூம்க்கு போறா. போயிட்டு லாக் பண்ணிட்டு அவ கட்டில்ல உட்காந்துருக்கா. ஆக்சுவலா அவ அவனுக்காக காத்துட்ருக்கா. அவ்வளோதான் கதை. எனக்கு இத கேட்டப்போ எப்படி மாறியிருக்கா பாரேன் அந்த பெண் வந்து. அவளோட சூழல் எப்படி அவளை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த பிக்சரே வந்து நம்மளுக்கு அதை பார்க்கணுன்னு தோணும்ல. அதில் வந்து ஒரு ஃபேஸ் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒரு சைடு தலை குனிஞ்சு ஒரு ஒரு குடும்ப பெண் மாதிரி சாரி நல்லா கொண்டை போட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேஸ் வந்து ஹைலி வெஸ்டர்னைஸ்டு. அப்படி ஹேர்லாம் அப்படி பறந்துட்டுருக்கு. ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ஓகே என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணேன். பட் இந்த கதையை சொல்லிவிட்டு அவங்க அடுத்த தளத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா பர்வீன் சுல்தானா மேம் வந்து பேசுகிறவங்க இந்த கதையை சொல்கிறதுக்காக வரல. அவங்களோட ஸ்பீச்சில் இது ஒரு பார்ட்டு. பட் இந்த இடம் வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. ஸோ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.